நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த அரசியல் அதிகாரத்தை நம்ம அடையணும்னு சொன்னா நாடார் சமுதாயத்தில் உள்ள துரோகிகளை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க சங்கம் வச்சிருக்கவங்களாம் பார்ப்போம், கரெக்டாக எலெக்ஷன் போது பாருங்க கரெக்டாக போய் திமுகவுக்கு ஆதரவும்பா. இங்கே இந்த ஒரு டீம் காசு அங்கே வாங்கிருச்சு, நம்ம இனிமேல் அங்கே போனோம்னா செருப்படி தான் கிடைக்கும், நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது திமுக வாங்கிட்டா அந்த பக்கம் இன்னொரு டீம் அதிமுக போய் வாங்கிடும். இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. இவங்களை ஃபர்ஸ்ட் மக்களுக்கு அடையாளம் காட்டணும். அந்த அடையாளம் காட்டி நம்ம சமுதாயத்தில் உள்ள துரோகிகளை வேறறுத்து, இந்த நாடார் சமுதாயம் ஒரு முன்னோடி சமுதாயம், சேர சோழ பாண்டியர் இனத்தில் வந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சொந்தங்கள் அரசியல் அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்காக தான் நம்ம பாடுபட போறோம். எல்லா நாடார் சமுதாயத்தை சேர்ந்த எல்லா தலைவர்களையும் நாங்கள் இது சம்பந்தமா பார்த்து நம்ம நம்மளோட நாடார் சமுதாயத்தோட ஒற்றுமையை நாங்கள் வலியுறுத்த போறோம். இதுலயும் ஒரு சிலர் துரோகிகள் இருக்காங்க, அவர்கள் நம்ம கூட வரமாட்டாங்க. அவங்க வரலினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. துரோகிகள் தோல்விக்கப்படுவாங்க. தொடர்ந்து சங்கம் வைக்கிறவங்க, கட்சி வச்சுக்கிட்டு நம்ம நாடார் சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணக்கூடிய நபர்கள் அடையாளம் காட்டப்படுவார்கள், ஒதுக்கப்படுவார்கள். நாங்க அதை செய்யாத விட மாட்டோம். இது வரைக்கும் கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்தாங்க. தென் மாவட்டத்துல இருந்து அங்க எந்த ஒரு மீட்டிங் போட்டாலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொங்கு மண்டலத்துல தான் போடுவாங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்துல அந்த உணர்வாளர்கள் அதிகம். இப்போ வரக்கூடிய அட்லீஸ்ட் கண்ணன் வழக்கறிஞராவதும் நம்ம நாடார் சமுதாயத்துக்கு உண்மையா இருப்பாரான்னு சொல்லிட்டு கொங்கு மண்டல நாடார் சமுதாயத்துல ஒரு கொஸ்டினே வந்துருச்சு. நாங்க கொங்கு மண்டல நாடார் சமுதாயத்துக்கு அரசியல் உரிமை பெற்றுக் கொடுக்காமல் தமிழக சான்றோர் மக்கள் கட்சி ஓயவே ஓயாது. நம்மளுடைய ஒற்றை குறிக்கோள் நாடார் சமுதாயத்தின் அரசியல் உரிமை. அரசியல் உரிமையை தொடர்ந்து வலியுறுத்தி வருவோம். எந்த ஒரு இடத்திலும் நாடார் சமுதாயத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம். நாடார் சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் தொழில் செய்வதையும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு உண்டான அடிப்படை உரிமைகளுக்காக போராடி வரும். அது கொங்கு மண்டலம் மட்டும் கிடையாது. இப்போ ஒண்ணும் இல்லை, பெரும்பான்மை மக்கள் வாழக்கூடிய தொகுதியில ஒட்டுமொத்தமா வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த இடத்திலும் கூட நாடார் சமுதாயத்துக்கு திமுக அதிமுக கட்சிகளால உரிமை அரசியல் உரிமை பாராளுமன்ற தேர்தலில் மறுக்கப்பட்டு வருகிறது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. இந்த ஒற்றுமையை உருவாக்குறதும் கட்சியோட கடமையா நாங்க நினைக்கிறோம். இப்ப ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாடு நாடார்களின் அரசியல் அங்கீகாரம் மறுக்கப்படுகிறது. இது கொங்கு மண்டலம் ரொம்ப பாதிச்சிருக்கு. ஒரு ஐஏஎஸ் கிடையாது, ஒரு ஐபிஎஸ் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்ப அந்த சமுதாயத்தோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தென் மாவட்டத்தை சேர்ந்த நாடார் சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்காங்க, ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, ஐஎஃப்எஸ் இருக்காங்க, பல்வேறு துறைகள் அரசு ஊழியரா வேலை செய்யறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அரசு ஊழியரா வேலை செய்யறாங்க, எல்லா இதுலயும் வேலை செய்யதான் செய்யறாங்க. ஆனா கொங்கு மண்டலத்தோட நிலைமை அப்படியே தலைகீழ இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கிறவங்கள கை தூக்கி விடணும். அதுக்கு கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான், அரசியல் அங்கீகாரம் இல்லை. அந்த அரசியல் அங்கீகாரத்துக்கு நாடார் சமுதாயத்துக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சி தன்னோட முதன்மை நோக்கமா வச்சுக்கிட்டு இருக்கு. இவர்களுக்கும் கொங்கு மண்டலத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தார், பணமரம் ஏறி இருக்கலாங்களா, அல்லது கல்லு இறக்கி இருக்கலாம். கல்லுங்கிறது பாத்தீங்கன்னா உணவின் ஒரு பகுதி என்று இந்திய அரசியலமைப்பு சட்டமே கூறுகின்றது. ஒண்ணு.
ரெண்டாவது விஷயம், கல்லுல கருப்பட்டி செய்யலாம், இது பதநீர் இறக்கி கருப்பட்டி செய்யலாம். ஆனா நீங்க அதையும் செய்யறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. கொங்கு மண்டலத்துல கேட்டா நீ கல் இறக்கி வித்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பொய் வழக்கு போடுறதுனால, நமக்கு அரசியல் அதிகாரம் இல்லாதனால நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. இப்ப இந்த அளவுக்கு மோசமான நிலைமையை உருவாக்குனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அரசியலை தவிர்த்தால் அரசியல் அதிகாரம் உங்களை தவிர்த்து அகதியாக்கிவிடும். ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலத்துல நாடார் சமுதாயம் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு அகதி மாதிரி இருக்காங்களோ, ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு பல்வேறு இயக்கங்கள் இருக்குது. அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக உரிமைக்காக போராடுறதுக்கு பல்வேறு சங்கங்கள் இருக்குது, பல்வேறு அமைப்புகள் இருக்குது, பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் கொங்கு மண்டலம் வாழ் நாடார் சமுதாயத்துக்கு போராடுறதுக்கு உண்மையான கட்சியும் உண்மையான சங்கங்களும் கிடையாது. பெயரளவுக்கு வச்சிருக்காங்க, வரவெல்லாம் தலைவன் ஆகணும், அந்த மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா நான் நாடார் டுடே மீடியாவுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு நாடார் சமுதாயத்துக்கு நான் கொடுத்துக்கிறேன். எக்காரணத்த கொண்டும் நாடார் சமுதாயத்தோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல எந்த ஒரு இடத்துலையும் அது உயிரே போகக்கூடிய நிலைமை வந்தாலும் நாங்கள் அடிபணிஞ்சு போக மாட்டோம். நாடார் சமுதாயத்தின் உரிமைக்காகவும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இதை நம்ம நாடாட்டுடைய வாயிலா நான் சொல்லிக்கிறேன். இப்போ திரு வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் நாடார் சமுதாயம் அரசியல் அங்கீகாரத்தை இழந்து வருகிறது, இந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் உள்ள நாடார்கள் மிகவும் பின்னடைந்த நிலையில் இருக்கிறாங்க. அவர்களை ஒழுங்குபடுத்தி ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்றுத்தர வேண்டும். அவருடைய முயற்சி வெற்றி பெற நாம் வாழ்த்துவோம். இளைஞர்களும் இன்றைக்கு இவர் ஒரு இளைஞர், அதாவது இதற்கு முன்னாடி எல்லாம் நிறைய கட்சிகள் நம்ம சமுதாயத்தில் தொடங்கியிருக்காங்க. அதாவது அரசியல் அங்கீகாரம் முழுமையாக நம் நாடார் சமுதாயம் இன்னும் பெறவில்லை. நாடார் சமுதாயம் அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதில் ஒரு இளைஞர் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். அவருடைய முயற்சிக்கு நாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாடார் சமுதாயத்தோட அரசியல் நிகழ்ச்சிகளையும் சமுதாய நிகழ்ச்சிகளையும் சங்க நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நம்ம பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து நாடார்களுடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.